வணக்கம். ஆர்கே டிலிபாபா பேசுகிறேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கொடுத்து வருகின்ற பேராதருக்கு மிக்க நன்றி. இப்போது நவம்பர் மாத பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு நவம்பர் மாத பலன்களை பார்ப்போம். முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பற்றி பார்ப்போம். கல்வியை குறிக்கக்கூடிய இடம் 2, 4 குரு பகவான் புதன் பகவான் அவர்கள். இவர்கள் மிக மிக சிறப்பாக உள்ளதால் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மிக அற்புதமான சாதனை அவரவர் செய்வார்கள் என்பதுதான் நமக்கு கிரக நிலைகள் காட்டுகிறது. துலாத்திற்கு திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் எப்படி என்பதை பார்ப்போம். திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் 7. அந்த 7ஆம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே 4 இருந்து பிறகு அவர் 5 வருவார். சனி பகவான் அவரை பார்ப்பார். ராசிநாதனும் மாதம் முழுக்க 7ஆம் வீட்டை பார்ப்பார். சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சி வெற்றியடையும். அதற்கு காரணம் சனி பகவான் செவ்வாய் பகவானை 6ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் பார்வையாக பார்ப்பதுதான் அதற்குண்டான காரணம். சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சி வெற்றியாகும் என்பதுதான் கிரக நிலை நமக்கு காட்டுகின்ற உண்மையாகும். இப்போது ராசியிலிருந்து ஆரம்பித்து 1ஆம் வீடு 2ஆம் வீடு என்று 12 வீட்டுக்கு உண்டான பலன்களையும் விரிவாகவே பார்ப்போம். முதலில் 1ஆம் வீட்டு பலன். துலாத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். அவரை 8க்கும் அதிபதி. அவர் மாதம் முழுக்க ராசியிலே இருக்கின்றார். உடன் 11 கூடிய சூரிய பகவானும் உடன் நீச்சபங்கமாக அடைந்துள்ளார். முதலில் 1ஆம் வீடு என்பது உங்களுடைய உருவம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய புகழ், அந்தஸ்து, தெய்வ கடாட்சம், ஆயுள், சகல விதமான செயல்பாட்டின் மூலமாகவும் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய இடம்தான் அந்த 1ஆம் இடம். அவர் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருப்பதினால் 1ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு முழுமையாக இந்த மாதம் வந்து சேரும் என்பதுதான் நமக்கு தெள்ள தெளிவாக 1ஆம் வீட்டு பலன் காட்டுகிறது. 2க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 2ஆம் வீடு விருச்சிகம். அதன் அதிபதி செவ்வாய் பகவான். அவரே 7க்கும் அதிபதி. அவர் 6ஆம் தேதி வரைக்கும் 4 உச்சம் பெற்று பிறகு அவர் 5 கும்பத்துக்கு மாறிவிடுகின்றார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக அவரை பார்க்கின்றார். 2ஆம் வீடு என்பது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தன வருமானம், உங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி, நண்பர்களுடைய ஆதரவு, வியாபாரம், பொன்பொருள் வாங்குவது, விற்பது, சந்தோஷம், உங்களுடைய வாக்குவன்மை, உங்களுடைய சொல்லுக்குண்டான மரியாதை, சகல விதமான சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 2. புதனும் குருவும் இருக்கின்றார்கள். 2ஐ பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் உங்கள் குடும்பத்திலோ பொருளாதாரத்திலோ ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அதற்கு காரணம் 2 கூடிய செவ்வாய் பகவானை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்ப்பதுதான் காரணம். எதிலையும் பண விஷயத்தில் நீங்கள் சற்று கூடுதலான கவனமுடன் இருந்தால் உங்களுக்கு நன்மையை தரும் என்பதுதான் 2ஆம் வீட்டு கிரக நிலை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. துலாத்திற்கு 3க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 3 கூடியவர் குரு பகவான் தனுசுக்கு. அவரே 6க்கும் அதிபதி. அவர் 2 இருக்கின்றார். 3 சனி பகவான் இருக்கின்றார். 3ஆம் வீடு என்பது உங்களுடைய இளைய சகோதரத்தை குறிக்கும், உங்களுடைய வீரத்தை குறிக்கும், உங்கள் பராக்கிரமத்தை குறிக்கும், காதலை குறிக்கும், உங்களிடத்திலே பணிபுரியக்கூடிய ஆட்களை குறிக்கும், சங்கீத ஞானத்தை குறிக்கும், பயணத்தையும் குறிக்கும், நண்பர்களையும் குறிக்கும், பலவிதமான நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 3 சனி பகவான் இருக்கலாம். அவர் அந்த வீட்டு அதிபதி குரு பகவான் 2 இருப்பதினாலும் 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சகல வகையிலும் 3ஆம் வீடு உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறது என்பதுதான் நமக்கு கிரக நிலைகள் காட்டுகிறது. துலாத்திற்கு 4க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 4ஆம் வீடு மகரம். அதன் அதிபதி சனி பகவான் ஆகிறார். அவரை 5க்கும் அதிபதி. 4ஆம் வீடு எதை குறிக்கிறது என்றால் உங்கள் உடல் ஆரோக்கியம், உங்கள் மனது, உங்கள் தாயாருடைய உடல்நிலை, மனநிலை, வீடு, வண்டி, வாசல், வாகனம், சொத்து, சுகம், சகல விதமான இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இன்ப சுற்றுலா, சகல விதமான சந்தோஷத்தின் இருப்பிடம்தான் அந்த 4. அந்த 4 கூடியவர் 3 இருக்கின்றார். வீடு கொடுத்தவர் 4ஆம் வீட்டிற்கு 11 இருப்பதினாலும் 4ஆம் வீட்டில் என்னதான் ராகுக்கு சம்பந்தமாக இருந்தாலும் 4ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு அத்தனையும் நல்லபடியாகவே அமையும் என்பது கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும். துலாத்திற்கு 5க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 5 கூடியவரும் சனி பகவானே தான். அவர் 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். ஆனால் செவ்வாய் பகவான் 6ஆம் தேதிக்கு பிறகு கும்பத்திற்கு மாறியதும் அதை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்ப்பதினாலும் என்ன என்பதை பார்ப்போம். 5ஆம் வீடு என்பது எதை குறிக்கும் என்றால் உங்கள் மனசை, உங்களுடைய மகிழ்ச்சியை, உங்கள் எதிர்கால திட்டத்தை, தெய்வ கடாட்சத்தை, குறிப்பாக உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய அளவற்ற தன வருமானை, பேர் புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 5. ஆனால் 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதும் 5 கூடியவர் அந்த 3ஆம் பார்வையாக அந்த வீட்டை பார்ப்பதினால் பிள்ளைகள் விஷயத்திலேயோ இல்லது உங்களுடைய திட்டத்திலேயோ ஏதோ ஒரு போட்டியோ போராமையோ இல்ல மன கஷ்டங்களோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதுதான் செவ்வாயை சனி பகவான் பார்க்கக்கூடிய பலன். அந்த விஷயத்தில் நீங்கள் பிள்ளைகள் விஷயத்திலேயோ உங்கள் திட்டங்களையோ ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் யோசனை செய்து முன் யோசனையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகள் இருக்காது என்றுதான் கிரக நிலைகள் நமக்கு காட்டுகின்ற உண்மையாகும். துலாத்திற்கு 6க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 6ஆம் வீடு மீனம். அதனுடைய அதிபதி குரு பகவான். 6ஆம் வீட்டை அவரே பார்க்கின்றார். 6ஆம் வீடு என்பது வட்டி, வம்பு, வழக்கு, எதிரி, போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, பின்னால் புறம் பேசுது என்று அத்தனை வித மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 6. ஆனால் அவர் குரு வீடாக இருப்பதினாலும் தான் வீட்டை தானே பார்ப்பதினாலும் கடன் எதனா இருந்தாலும் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அது நீங்கள் வெல்வீர்கள் என்பதுதான் தான் வீட்டை தானே குரு பகவான் பார்ப்பது. முதலிலே வளரவிட்டு பின்னாலே அது இல்லாது செய்வார் என்பதுதான் அதற்கும் 6ஆம் வீட்டினுடைய பலனாகும். துலாத்திற்கு 7க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 7ஆம் வீடு மேஷம். அதன் அதிபதி செவ்வாய் பகவான் ஆகிறார். ஆரம்பத்திலே அவர் 4 உச்சம் பெற்று இருந்து 4ஆம் பார்வையை பார்ப்பார். பிறகு அவர் 5க்கு மாறிவிடுவார். அவரை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்ப்பார்.
ஏழாம் வீடு என்பது எதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவியை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், கூட்டு வியாபாரத்தை குறிக்கும், சிறிய பயணம் பெரிய பயணத்தை குறிக்கும், அரசாங்க ஆதரவு, இன்ப சுற்றுலா என்று சகல விதமான நன்மையும் குறிக்கும், கூட்டு வியாபாரத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 7. அந்த 7ஆம் வீட்டை ராசிநாதனும் பார்க்கின்றார். ஆனால் 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் நல்லபடியாக இருக்கும். ஆனால் நண்பர்கள் விஷயத்திலேயோ கணவன் மனைவி விஷயத்திலேயோ ஒன்று மனக்கசப்பு, இல்லை ஒரு சிலருக்கு உடல்நலிவுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதற்கு காரணம் 7ஆம் வீட்டு அதிபதியை சனி பகவான் 3ஆம் பாரியாக பார்ப்பதுதான் அதற்குண்டான காரணம். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டால் 7ஆம் வீட்டு பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இது எல்லாருக்கும் ஏற்படாது. சனி தசை சனி புத்தி, செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நடப்பவர்களுக்கு ஒன்றால் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். துலாத்திற்கு 8க்குண்டான பலன்களை பார்ப்போம். 8ஆம் வீடு என்பது உங்களுடைய ஆயுள், உங்களுடைய போட்டி, பொறாமை, வம்பு வழக்கு, மன சங்கடம், பின்னால் உங்களை புறம் பேசுவது, விபத்து என்று சகல விதமான மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம். அதே நேரத்தில் எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 8. அந்த 8க்குடையவர் ராசிநாதனே சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் ராசியிலே இருக்கின்றார். 8ல் இருந்து 6ல் அவர் மறைந்து விடுகின்றார். கூடுதலாக குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து 8ஆம் வீட்டை பார்க்கின்றார்கள். 9 புதன் பகவான் 2ல் இருந்து பார்ப்பதினால் யோகமான தசாபுத்தி உங்களுக்கு நடந்தால் எதிர்பாராத தனப்பிராப்தி கூட வரலாமே தவிர 8க்குண்டான மைனஸ் பாயிண்ட் உங்களை அண்டாது என்பது நமக்கு தெளிவாக கிரக நிலைகள் காட்டுகின்ற உண்மையாகும். துலாத்திற்கு 9க்குண்டான பலன்களை பார்ப்போம். 9ஆம் வீடு மிதுனம், அதனுடைய அதிபதி புதன் பகவான் ஆகின்றார். அவரே 12க்கும் கன்னிக்கும் அதிபதி. அவர் மாதம் முழுக்க 2ல் இருக்கின்றார். 9ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் தந்தையினுடைய உறவை, குலதெய்வத்தினுடைய மகான்களுடைய ஆசீர்வாதத்தை, வெளிநாடு சென்றது, மிக பெரிய புகழை தருவது, பெரிய தனப்பிராப்தியை தருவது, அதிர்ஷ்டத்தை தருவது, கங்கை போன்ற புனித நதிகள் நீராடுவது, மகான்களுடைய ஆசீர்வாதம் என்று பலவிதமான நல்ல விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 9. அவர் 2லே குரு பகவானோடு சம்பந்தப்பட்டு இருப்பதால் 9ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு ஏதோ வகையில் ஒரு வகையில் நல்ல அதிர்ஷ்டகரமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் என்பதுதான் கிரக நிலைகள் காட்டுகின்ற உண்மை. கூடுதலாக 4-5 கூடிய சனி பகவானும் அந்த 9ஆம் வீட்டை பார்ப்பதும் மற்றொரு கூடுதல் காரணமாகும். துலாத்திற்கு 10க்குண்டான பலன்களை பார்ப்போம். 10க்குண்டான வீடம் கடகம், அதன் அதிபதி சந்திர பகவான் ஆகின்றார். அவர் 2ல் இருக்கின்ற குரு பகவானால் 9ஆம் பார்வையாக ஆரம்பத்தில் பார்க்கின்றார். சந்திர பகவான் ஆரம்பத்தில் ஆட்சி பெற்று இருப்பார். 10ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற செய்கின்ற தொழிலையும் பணிபுரிந்த பணியும் மிக பெரிய ராஜ்ய அந்தஸ்தையும் மரியாதையும் குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், சொத்துக்கள் வாங்குவதை குறிக்கும், இன்ப சுற்றுலாவை குறிக்கும். அவருக்கு என்னப்பா பெரிய VIP என்ற பெரிய பதவியில் இருப்பவர்களாம் 10ஆம் வீடு மிக மிக பலமாக இருக்கும். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் 10ஐ லக்னமாக வைத்து பார்க்கும் போதும், காரணம் அவர் நாள் கிரகம் என்பதால் சகல விதமான நன்மையும் நடைபெறும். அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில், அதாவது தொழில், அவர்கள் இந்த மாதம் சாதனையை கட்டாயம் படைக்கலாம் என்பதுதான் நமக்கு கிரக நிலைகள் உணர்த்துகிறது. துலாத்திற்கு 11க்குண்டான பலன்களை பார்ப்போம். 11 இடம் சிம்மம், அதனுடைய அதிபதி சூரிய பகவான். ஆரம்பத்திலே அவர் ராசியிலே 16ஆம் தேதி வரைக்கும் அவர் நீச்சபங்கம் அடைந்து பிறகு அவர் 2லே வருகின்றார். 11 என்பது எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய மூத்த சகோதரத்தை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், அளவற்ற செல்வத்தையும் செல்வாக்கையும் குறிக்கும், அதிர்ஷ்டத்தை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், பொன்பொருள் வாங்குவதை குறிக்கும், சகல விதமான அதிர்ஷ்டத்தையும் உங்கள் எண்ணங்களையும் நிறைவேற்றக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அது. அந்த 11ஆம் வீட்டின் மேலே சொன்ன அத்தனை நல்ல பலனும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அவர் பாதகாதிபதி நீச்சமாகிவிட்டதனால் அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. 11ஆம் வீட்டு பலன் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை இந்த மாதம் தரும் என்பது நீங்கள் நம்பலாம். கிரக நிலைகள் அதுதான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. துலாத்திற்கு 12க்குண்டான பலன்களை பார்ப்போம். 12ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் ஆவார். அவர் 2லே இருக்கின்றார். 12ஆம் வீடு என்பது வீண் விரைய செலவை குறிக்கிறது, சுப செலவை குறிக்கிறது, ஆன்மீக சுற்றுலா பயணத்தை குறிக்கிறது, தர்ம செலவுகளை குறிக்கிறது, தெய்வ வழிபாட்டை குறிக்கிறது, அயன சயன போகத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 12ஆம் இடம். அந்த 12 2லே இருப்பதினால், உடன் குரு பகவானும் இருப்பதினால் உங்களுக்கு ஆகின்ற செலவுகள், பிள்ளைகள் வகையிலோ மனைவி வகையிலோ ஆகின்ற செலவுகள் அத்தனையும் உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்குமே தவிர வீண் விரைய செலவுகளாக இருக்காது என்பதுதான் நமக்கு கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும். மொத்தத்தில் நவம்பர் மாத பலன் மிகப்பெரிய வெற்றி மாதமாகவும், தனப்பிராப்தி, அதிக வருமானமும் தொழிலும் சாதனை படைக்கக்கூடிய மாதமாக தான் அமையும் என்பது நமக்கு கிரக நிலைகள் நவம்பர் மாத பலன் நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும். நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் ஒவ்வொரு வீட்டுக்கும் உண்டான கிரகங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் சொன்ன பலன்கள் கூடுதலாகவே நடக்கும். ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சற்று பலவீனமாக இருந்தால் நான் சொன்ன பலன்கள் சற்று குறையலாமே தவிர நடக்காமல் போகாது. இப்பொழுது பரிகாரங்களை பார்ப்போம். இந்த மாதம் நவம்பர் மாதம் தெய்வ வழிபாட்டினுடைய பலன்களை சொல்கிறோம். 6ஆம் தேதி தீபாவளி வருகிறது. மகத்தான பண்டிகை அது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், வயதான ஒரு தம்பதிக்கு, வயதான கொஞ்சம் வறுமையில் உள்ள தம்பதிகளுக்கு வஸ்திரம் கட்டாயம் வாங்கி கொடுங்கள். அவர்கள் வசதிக்கு ஏற்றாற்போல் ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் வஸ்திரதானம் கட்டாயம் நீங்கள் கொடுங்கள். அது தீபாவளிக்கு முன்னாலே கொடுத்தால் அவர் தீபாவளி காலையில் நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற வஸ்திரத்தை அவர்கள் அணிந்து கொண்டு தீபாவளியை அவர்கள் கொண்டாடட்டும். அறம் செய்ய விரும்பு என்று சொல்கிறார் அவ்வை. முடிந்தவர்கள் கொடுங்கள், முடியாதவர்கள் மனதால் நினையுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், அனுபவத்தில் நீங்கள் இந்த வருடம் கொடுங்கள். அடுத்த தீபாவளிக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி என்றது நீங்களே தெரிந்து கொள்ளலாம். கட்டாயம் முடிந்தவர்கள் அவசியம் இல்லாதப்பட்ட ஒரு ஏழை தம்பதிகளுக்கு
ஆணுக்கும் பெண்ணுக்கும் வஸ்திர தானம் செய்யுங்கள். காலையில் நீங்கள் கொடுக்கின்ற அந்த வஸ்திரத்தை அவர் உடுத்தி கொண்டு தீபாவளியை கொண்டாடட்டும். இந்த மாதம் பரிகாரம் இதுதான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த மாதம் நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு உடனடியாக வரணும்னா ஆர்கே அஸ்ட்ராலஜி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.